Hello friends, welcome to Psychology in Tamil. நான் டாக்டர் ஜிதேந்திரா. இப்போ நம்ம திங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம திங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். திங்கிங் ஏன் ரொம்ப அவசியமானது, திங்கிங் அப்படின்றது எப்படி வேலை செய்யுது, அதாவது யோசனை அப்படின்றது நமக்கு எப்படி வேலை செய்யுது, அந்த திங்கிங்ன்ற ப்ராசஸ்க்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் எஜுகேஷனுடைய ரொம்ப முக்கியமான கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை செல்ஃப் சஃபிஷியண்டாக யோசிக்க வைக்கிறது தான். ஆனால் அந்த இலக்கை நம்ம அடையிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் யோசிக்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் நம்மளோட ப்ரீ ஹியூமன் ஸ்பீஷிஸையும் வித்தியாசப்படுத்தி காட்டுற ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா யோசனை, திங்கிங். அதை தான் அவனுடைய மிருகங்கள்லேருந்து வேறுபடுத்தி காமிக்குது, ரைட்? ஸோ அப்போ யோசனைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசனை அப்படின்றது ஒரு கலெக்ஷன் என்னென்னத்தோட கலெக்ஷன்? நம்மளுடைய மெமரி, நம்மளுடைய பெர்செப்ஷன். மெமரினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பெர்செப்ஷன்னா என்ன? வெளியில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை உள்ளே எடுத்துகிட்டு போகிறது. நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அந்த உள்ளே போன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மனசுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடுது இல்லையா, அந்த சிந்தனை எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெமரி அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு விஷயத்த அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்போ புதுசாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதை ரிசம்பிள் பண்ணலாம், அதுலேருந்து வேறுபடுத்தி இருக்கலாம், அதிலோட கொஞ்சம் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கலாம். அதை வச்சு உங்களுடைய மெமரி என்ன ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரே மாதிரி விஷயமா, வேறு மாதிரியான விஷயமா, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும். அந்த பயணத்தின் பேர் தான் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது சைக்காலஜியில் காக்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். காக்னேஷன் அப்படின்றது ஒரு பெட்டரான டெர்மினாலஜி. காக்னேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா COGNITION. திங்கிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் காக்னேஷன். திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஏதுவா என்னென்ன விஷயங்கள் இருக்கு? நம்ம மெமரி இருக்கு, நம்மளுடைய பெர்செப்ஷன் இருக்கு, நம்மளுடைய சென்ஸோடைய இன்புட்ஸ் இருக்கு, ரைட்? இது எல்லா ப்ராசஸும் சேர்ந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் காக்னிஷன். யோசனைகள்ல பல விதங்கள் இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம், அது எப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம், இது ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோமான்னு யோசிக்கிறோம். அந்த மாதிரி விதவிதமான யோசனைகள் இருக்கு. ஆனால் எல்லா யோசனைகள்லையும் ரொம்ப முக்கியமான யோசனையாக எதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். அதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப தேவைப்படுற அதிகபட்சமான எவால்வ்டான ஒரு யோசனையான ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல கற்காலத்துலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ சிவிலைஸ்டா இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருந்து பயணிச்சா நல்லா இருக்குமே நினைச்சதா வீலை தயாரிச்சோம். எப்பயுமே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோமே, இதை சுட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச போது தான் ஃபயர் வந்தது. ஃபயரை வச்சு குக் பண்ணலான்னு கற்றுக்கிட்டோம், ரைட்? ஒவ்வொரு தேவைக்கும் மனுஷன் கிரியேட் பண்ண விஷயங்களை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம டெவலப் ஆகி வந்துட்டே இருந்திருக்கோம். ஸோ இன்னைக்கும் மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நம்ம அதிகமான மரியாதை கொடுக்குறோம்? எல்லாருக்கும் இருக்க பிரச்சனையை யாராவது ஒருத்தர் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு முன் வந்து நின்று அவங்களுடைய யோசனைகளை வச்சு அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணாங்கன்னா அவங்களதான் நம்ம ரொம்ப அதிகபட்சமா மரியாதை கொடுப்போம், கரெக்டா? ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இருக்கிற எல்லா விதமான யோசனைகள்லயும் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது தான். சரி, நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எது நமக்கு சொல்யூஷன் அப்படின்றத யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரச்சனை எதுவாக இருந்திருக்கும்? என்னுடைய ஏழ்மையாக இருந்திருக்கும். என்னை பார்த்து எல்லாரும் சிரிச்சிருந்திருப்பாங்க. அதனால நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாம். அதுதான் என்னோட ப்ராப்ளம், அதுதான் என்னோட சொல்யூஷன். இப்போ என்னோட ஏழ்மைக்கான சொல்யூஷன் பணக்காரன் ஆகுது அப்படின்றத நான் முடிவு பண்ணியிருக்கேன், கரெக்ட்? ஸோ ரெண்டாவது ப்ரொசீஜர் என்ன? ஏற்கனவே நம்ம மைண்டில் இதை பற்றி ஏதாவது படிச்சிருக்கோமா? பணக்காரன் ஆகிறது எப்படின்னு படிச்சிருக்கோமா? இல்லை பணக்காரங்களை பற்றி யோசிச்சிருக்கோமா? பணக்காரங்களை பார்த்துருக்கோமா? அவங்க என்ன செய்வாங்கன்றது நம்ம ஞாபகத்தில் இருக்கா? இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய சொல்யூஷனுக்கு ஏதுவான மெமரி ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம மைண்டுக்குள்ளே போய் நம்ம தேடுவோம். அதுதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப், இப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி ஜெயிச்சிருப்பார், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் அவங்களுக்கு உள்ள ஏதாவது ஒரு காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா? அதுதான் அவங்களை ஜெயிக்க வச்சுதா? இவர் முஸ்லீம், இவர் ஹிந்து, அவர் கிறிஸ்டின், ஆனால் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ரிலீஜன் அப்படின்றது ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணம் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இவங்கெல்லாம் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க, ஸோ ஜாதின்றது ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டிசிப்ளின் இருந்திருக்கும், ஒழுக்கம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்?
ஸோ ஒழுக்கம் அதிகமாக இருந்தால் ஒரு மனிதனால சாதனையாளராக மாற முடியும் அப்படின்ற யோசனை நமக்கு வரும். ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிற ஃபேக்ட்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ணி இதில் எதெல்லாம் நமக்கு ஆப்டான விஷயங்கள் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இதுதான் 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப், இந்த யோசனைகள்லாம் நமக்கு வந்ததுக்கு அப்புறமா, இந்த தெளிவுகள்லாம் நம்ம பெற்றதுக்கு அப்புறமா நமக்குள்ள பேசி பார்ப்போம். ஸோ இதை நம்ம செஞ்சா ஜெயிச்சிட முடியுமா, இது மட்டும்தான் அதுக்கு காரணமா, இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்க முடியுமா, அவர் இதுக்கு தாண்டி ஏதாவது இருந்திருக்குமா, ஒருவேளை அவருக்கு காசு கொடுத்துருப்பாரா, இல்ல அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்களா, இல்ல வேற எதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருக்கு ஏதுவா இருந்திருக்குமா அப்படின்றத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்போம். இதுதான் 4வது ஸ்டெப். 5வது ஸ்டெப், உங்களோட சொல்யூஷனை நீங்க போய் ரீச் ஆகுது. ஸோ இதுதான் ப்ராப்ளம் சால்விங்கான 4 ஸ்டெப்ஸ். இந்த ப்ராப்ளம் சால்விங்ன்றது தான் திங்கிங்லயே ரொம்ப அட்வான்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திங்கிங்கான பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 காக்னேஷன். காக்னேஷன்னா என்ன, நம்ம மெமரி, நம்ம பெர்செப்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்றது. நம்பர் 2, இது ஒரு இலக்கு ஓரியன்டா இருக்கணும், ஒரு இலக்க சார்ந்ததா இருக்கணும். ரைட், இப்போ நான் இந்த இடத்துல பணக்காரன் ஆகிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு இலக்க நோக்கி நான் பயணிக்கிறேன். ரைட். 3வது, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக இருக்கலாம். எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல, சைக்கிள் ஓட்டினாதான் என்னால் ஆஃபீஸ் போக முடியும், ஸோ அந்த சைக்கிள் ஓட்டுறதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்றது என்னுடைய பிரச்சனை. ரைட், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நான் யோசிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். நம்பர் 4, இட் இன்வால்வ்ஸ் அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாலிசிஸ்னா என்ன, இருக்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், இதுவும் அதுவும்னு. இதில் இருக்கிறது எல்லாம் தேர்ந்தெடுத்து எதோட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சிந்தசிஸ். ஸோ பாயிண்ட் 5, இட் இன்வால்வ்ஸ் போத் ஹைண்ட்சைட் அண்ட் ஃபோர்சைட் அப்படின்னு சொல்றாங்க. ஹைண்ட்சைட்னா என்னன்னா, நடந்து முடிந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கறது. ஃபோர்சைட்னா என்னன்னா, நடக்க போற விஷயங்களை யோசிச்சு பார்க்கறது. ஒரு கோடு வருது, இந்த கோடு எதோட முடியுது, இதுக்கப்புறமா இந்த கோடு எப்படி பயணிக்கும்னு யோசிக்கிறோம் இல்லையா, அந்த பயணத்தை பத்தி நம்ம யோசிக்கிற அந்த விஷயம் தான் ஃபோர்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கறது ஹைண்ட்சைட். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் இப்படி நடந்து இப்படி வந்திருக்கேன், ஸோ இதுக்கப்புறமா நான் ஜெயிச்சுட்டு போனேன்னா என்ன செய்யணும், ஜெயிச்சுட்டு போனால் நான் எங்கே போய் நிற்பேன் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபோர்சைட். பாயிண்ட் நம்பர் 6, இட் இன்வால்வ்ஸ் இன்னர் ஸ்பீச். அதாவது நமக்குள்ளேயே நம்ம பேசிக்க ஆரம்பிப்போம். இது இப்படி இருந்திருக்கு, இது இப்படி மாற்றினா என்ன நடக்கும், அப்படி போயிருந்தா என்ன நடந்திருக்கும், இதை இப்படி செஞ்சிருந்தா எப்படி நடந்திருக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திங்கிங். அடுத்த வீடியோவில், அடுத்த எபிசோடில் நம்ம டைப்ஸ் ஆஃப் திங்கிங்கை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ கிரேட் டைம்.